ஓகே, இன்றைக்கி நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இருங்க இந்த கவரை பிரிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது வந்து ஸ்கல் கேண்டியோடைய ஒரு TWS கிரைண்டுன்ற வெர்ஷனு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். தானே பிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வழக்கம் போல் அவங்களுக்கான ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓரம் வச்சுருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கல் கேண்டி TWS. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதை தவிர பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஐயோ சாரிங்க, பிச்சுட்டேன். ஸோ அடுத்தது இதில் ஒரு Type-C சார்ஜிங் கேபிள். இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. Type-C சார்ஜிங் கேபிள். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான இயர்பட்ஸ். அண்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்களேன், இந்த இயர்பட்ஸில் கூட அந்த ஸ்கல் கேண்டியோடைய அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 இயர் குளோபல் வாரண்ட்டி. இது வந்து குளோபலாக இந்த வாரண்ட்டி எங்கே வேணால் க்ளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே பை பண்ணியிருந்தாலும். ஸோ இது 1 இயர் குளோபல் வாரண்ட்டி அண்ட் யூசர் மேனுவல் ரெண்டுமே இதிலே இருக்குது. அப்போ இது வந்து அந்த ஆப் கண்ட்ரோல், அந்த ஒரு ஸ்லீக்கான மேனுவல், இது அந்த தனியான மேனுவல். ஓகே, இப்போ நம்ம இந்த TWS உள்ள பிரித்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு மாதிரி க்ரே கலரு. ஸோ பார்த்தீங்களா, உள்ள இதுதான் நம்மளுடைய TWS. அண்ட் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது வந்து பட்டன், ஆக்சுவலாக இது டச் கிடையாது, இது பட்டன். இது வந்து டச்சை விட பட்டன் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ்ஸு. ஸோ அது ஏன்றது நான் போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலாக பாக்ஸ் கண்டென்ட். அண்ட் இதில் இருக்க அந்த ப்ளூ டச் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பிளாக்கை விட இந்த ஒயிட் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், Type-C சார்ஜர் அண்ட் இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி சார்ஜ் ஆகுதா என்னன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து வேறு ஒன்றும் மேஜராக இல்லை. 3 இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸ் அண்ட் பட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸை நம்ம வர பார்ப்போம். டிசைன் அண்ட் அப்பியரன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸோடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 4 இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் இருக்கா என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டைப்பில் இல்லாமல் பட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட் டைப்லன்ற சென்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரவுண்டட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காதில் ஃபிட் ஆகிறதுக்குமே ஒரு நல்ல ஃபிட்டாக தான் இருக்குது, ஒரு சாலிட் ஃபிட்டாக இருக்குது. நாங்கள் ஃபிட் பண்ணியும் பார்த்துட்டோம். அதே போல் இது வந்து டச் கிடையாது, பட்டன். ஸோ இந்த பட்டன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் அண்ட் அதோடைய லோகோ வந்து ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக்குமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்டரி மைக் வந்து நீங்கள் ஸ்டே அவேர் ஆன் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட் கேட்கும்போதோ இல்லை அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ, ஸோ வந்து கால்ஸில் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு TWS உடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கல் கேண்டி அவங்க பேருக்கும் அவங்களுடைய குவாலிட்டிக்கும் எந்த விதத்துலேயும் பங்கம் விளைவிக்காமல் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இதில் வந்து IPX55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் மழையில் போகும்போதோ இல்லை ஜாகிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஸ்வெட்டு ஏதாவது மேலே பட்டாலும் ஸோ TWSக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து வெறும் அந்த பட்ஸுக்கு தான், சார்ஜிங் கேஸுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இதில் வந்து டூயல் நாய்ஸ் கேன்சலைசேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்லேயும் ஒரு நாய்ஸ் கேன்சலைசேஷன் மைக் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ரேபிட் சார்ஜ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பட்டை வந்து வெறும் 10 minutes சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 hours ப்ளேபேக் டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் இதோடைய ஓவரால் ப்ளேபேக் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 hours இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 35 hours ஆகுது வந்துடுது. ஸோ அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் இந்த TWSஐ மற்ற TWSஐ விட இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொள்ளணும் அப்படின்னா எதனால் இதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இதோடைய வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இதை வாய்ஸ் கண்ட்ரோல் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். நம்ம ஜஸ்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டையோ இல்லை அலெக்ஸா, சிரி போன்ற கூகுள் அசிஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இதுக்குன்னே தனியாக ஸ்கல் கேண்டி அப்படின்ட்டு ஒரு தனி வாய்ஸ் அசிஸ்டண்ட் இன்பில்டாகவே TWSயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்கல் கேண்டியோடைய ஆடியோ கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கல் கேண்டி அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டே அவேர் ஆன் பண்ணுறது, ஸோ வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, கால் அட்டென்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாகவே இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக இதோடைய ஆப், இந்த ஆப் வந்து ஒரு வேறு லெவல் ஆப்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்கல் கேண்டியிலேருந்தே அந்த ஆப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்லேயும் வந்து நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டே அவேரில் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியே இருக்க ஆடியோ வந்து உள்ளே கேட்கணும், இது நாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வெளியே வந்து பேசுகிறதோ இல்லை பைக் சவுண்டோ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கணும், எந்த அளவுக்கு கிளியராக கேட்கணுன்ற அந்த ஸ்டே அவேரோடைய வால்யூம் கண்ட்ரோல் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அடிஷ்னல் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னா இந்த TWSஐ நீங்கள் ஃபைண்ட் பண்ணக்கூடிய விதம். ஸோ இதில் வந்து டைல் ஃபைண்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைல் ஃபைண்டுன்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக 2 TWSயுமே எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த TWSோடைய ப்ரைஸ். ஸோ இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இதை 6500, அதாவது 6499க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த TWSஐ நீங்கள் இந்த விலை கொடுத்து வாங்குவீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இதோடைய ஓவரால் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆடியோ குவாலிட்டி, பேட்ரி லைஃப், அதே மாதிரி டெடிகேட்டட் வாய்ஸ் அசிஸ்டண்ட் அண்ட் ஆப் சப்போர்ட், அண்ட் ஆல்சோ சாம்சங்கில் ஐஃபோன்லலாம் கொடுக்குற மாதிரி பட்ச் ஃபைண்டர். ஸோ இதெல்லாம் தான் இதோடைய ஓவரால் பாசிட்டிவ் திங்ஸ். அண்ட் இதோடைய நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதோடைய நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைடர் கம்ஃபர்ட் TWS கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டே இருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு TWS வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் இதை வாங்க வேண்டாம். ஸோ நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், இது வந்து ரைடர் கம்ஃபர்ட் கிடையாது. அண்ட் இது வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே அவேர் ஆன் பண்ணும்போது இதில் வந்து நாய்ஸ், அதாவது அந்த மைக்கில் இருந்து அந்த காற்று அடித்து வர நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பேசுகிறதும் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கல பைக் ரைட் பண்ணும்போது. நார்மலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்லாம் போகிறீங்க, ஜாகிங்லாம் போகிறீங்க, அப்போ நீங்கள் பேசணுன்னா உண்மையாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பட் ரைட் பண்ணும்போது வந்து அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லாங் ரைடர், கண்டினியூஸ் ரைடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான TWS இது கிடையாது. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு நெகட்டிவ் வந்து இதில் டச் கிடையாது. ஸோ இது நெகட்டிவாக பார்க்குறவங்களுக்கு நெகட்டிவ், பாசிட்டிவாக பார்க்குறவங்களுக்கு பாசிட்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அன்வான்டாக வந்து நம்ம படுக்கும்போதோ இல்லை தெரியாமல் கைப்பட்டோ இல்லை நம்ம ஹெல்மெட் போடுறோன்னா ஹெல்மெட் டச் ஆகியோ வந்து இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது அடுத்த பாயிண்ட். அண்ட் இதில் வந்து ANC சப்போர்ட் கிடையாது, இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலைசேஷன் கிடையாது. ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவ்னு சொல்லலாம். இப்போ பிகாஸ் இதை விட கம்மியாக இருக்கிறதே வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலைசேஷன் கொடுத்துருக்காங்க, பட் இதில் கொடுக்கல. அடுத்தது இது ஒரு நெகட்டிவ். அண்ட் இதோடைய காஸ்ட் 6500க்கு இதை விட ஒரு நார்மல் பிராண்ட், இப்போ போட்லேயோ இல்லை நிறைய வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லலாம் வந்து நீங்கள் இதை விட இன்னும் ஈவன் பெட்டராகவே கிடைக்கும். பட் ஆடியோ குவாலிட்டி அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஈவன் பெட்டர் ஃபீச்சர்ஸோடு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த TWSஐ நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது TWS வாங்க போகிறாருன்னா இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
கரெக்டா